Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஓப்பன் ஆனது 23,830, ஹைல 23,859 வரைக்கும் தொட்டுட்டு லோன் பார்க்குறப்ப 23,596 வரைக்கும் வந்து முடிஞ்சதுன்னு பார்க்குறப்ப 23,654 முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு என்எஸ்சியில் மொத்தம் ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்குறப்ப 3,381, அட்வான்ஸ் அதில் 1,908, டிக்ளைன் 1,373, அன்சேஞ்சு ஒரு 100. அப்பர் சர்க்கியூட் என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 125, லோயர் சர்க்கியூட் 73, 52 வீக் ஹை 95, லோ வந்து 29. செக்டார்னு வந்து பார்க்குறப்ப சிமெண்ட் செக்டார் 2.4% அதிகமாயிருக்கு. அதே மாதிரி நிஃப்டி ரியாலிட்டி ஒரு 1% அதிகமாயிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல 0.2% அதிகமாயிருக்கு. நிஃப்டி 100ல 0.02% அதிகமாயிருக்கு. நிஃப்டி 200ல 0.01% வந்து அதிகமாயிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 135 புள்ளிகள் சரிஞ்சு 75,183 முடிவடைஞ்சிருக்கு. அப்படியே நம்ம எம்சிஎக்ஸ் மார்க்கெட் வந்தோம் அப்படின்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் 0.5% வந்து சரிஞ்சு 1,59,200 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஜூன் மாத ஒப்பந்தம். அதே மாதிரி சில்வர்ல பாக்குறப்ப ஒரு 1.5% சரிஞ்சு 2,70,105 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. காப்பர் 0.88% சரிஞ்சு 1,340 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் சிக்னிபிகண்டா ஒரு 3% மேல அதிகரிச்சு ஜூன் மாத ஒப்பந்தம் படி 9,756 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வாங்க இதை பத்திலாம் நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. எஸ் சார், இன்னைக்கு நிஃப்டி சிமெண்ட் 2.4% அதிகமாயிருக்கு, கிட்டத்தட்ட 2.5%. ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் இருக்குங்களா சார்? கரெக்ட். இன்னைக்கு வந்து செக்டார்ஸ் பார்க்கும் பொழுது சிக்னிபிகண்டான ஒரு ரேலிங்கிறது சிமெண்ட் செக்டார்ல இருக்கிறத பார்க்க முடிந்தது. அந்த நிப்டி சிமெண்ட் அப்படிங்கிற குறியீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 16 பங்குகள் இருக்கு, சிமெண்ட் துறை சார்ந்த பங்குகள். 14 பங்குகள் இன்னைக்கு விலையேற்ற பங்குகள். 2 பங்கு தான் வந்து அது சிக்னிபிகண்டான ஒரு பங்குகள்னு சொல்ல முடியாது, அதுதான் விலை குறைஞ்சிருக்கு. மற்ற எல்லா பங்குகளுமே இன்னைக்கு விலை ஏறி இருக்கு. அல்ட்ராடெக்ல இருந்து, இந்தியா சிமெண்ட்ல இருந்து, ஓரியன்ட், அம்புஜா சிமெண்ட், டால்மியா பாரத், பிர்லா கார்பரேஷன், ராம்கோ சிமெண்ட், ஜேகே சிமெண்ட், அதே மாதிரி பல JSW சிமெண்ட் எல்லாமே. ஆனால் குறிப்பாக இந்த குறியீடு அதிகரிப்பதற்கு 2 பங்குகள் முக்கியமான காரணம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 6% பங்குனுடைய விலையேற்றம் கண்டது JSW சிமெண்ட், அதே மாதிரி கிராசிம். அந்த தாக்கம் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து நிப்டி வந்து பெரிய அளவுல இறங்காததற்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நிப்டி குறியீட்டில் உள்ள ஒரு பங்கு கணிசமாக அதிகரிச்சது. அந்த பங்கு கிராசிம் பங்கு நிப்டி குறியீட்டு 50 பங்குகள்ல ஒரு பங்கா இருக்கு. அதுல இன்னைக்கு மிக மிக அதிகமாக அதிகரிச்சது கிராசிம் தான். 6.43% அதிகரிச்சிருக்கு. 3,162 ரூபாய்க்கு வணிகம் நடந்தது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய காலாண்டு முடிவுகள் வெளியாயிருக்கு, பார்த்திருப்பீங்க. இன்ஃபேக்ட் ஒரு மேம்போக்காக பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிதாக சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லை அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் தான் நிகர நஷ்டம்னு பாத்தீங்கன்னா 163 கோடி. பட் அதுல ஒரு இந்த தோல்வியில் வெற்றிங்கிற மாதிரி போன வருஷம் 288 கோடி லாஸ் நஷ்டமாக இருந்தது. இப்ப 163 கோடியாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அது சந்தை ஓரளவு எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணம் இந்த பங்கினுடைய விலை அதிகரிச்சதுக்கு இருக்கலாம். இந்த பங்கினுடைய செயல்பாடுகள் சிறப்பா இருக்குங்கிறத விட அந்த நஷ்டம் எதிர்பார்த்த அளவு இல்லை அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். அதை விட வேறு சில முக்கியமான காரணங்கள் பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய உள்ள பல நிறுவனங்கள் இருக்கிறதா தான் நீங்க எடுத்துக்கணும். பல்வேறு வெர்டிகல்ஸ் சொல்லுவோம், அந்த மாதிரி வெர்டிகல்ஸ் தான் இருக்கு. சோ ரெவென்யூ ஒட்டுமொத்தமாக பார்த்தா 32% அதிகரிச்சிருக்கு. போன ஆண்டு 8,926 கோடியா இருந்தது, இப்ப 11,774 கோடி. சோ ரெவென்யூ அதிகரிச்சிருக்கு. காஸ்ட், உற்பத்தி காஸ்ட் வந்து இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த போர் காரணமாக அதற்கு முன்பு இருந்தே உங்களுடைய உள்ளீடு பொருட்கள் வந்து அதனுடைய விலை அதிகரிச்ச காரணமாக அவர்களுக்கு அந்த லாபம் அந்த அளவுக்கு இல்லை, நஷ்டமாக இருக்கிறது. ஆனால் வருமானம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு, விற்று வரவு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இன்ஃபேக்ட் EBITDA அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன், இது வந்து மதிப்பீட்டு அடிப்படையில கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு. 540 கோடி அதிகரிச்சிருக்கு. 221 கோடியா போன ஆண்டு இதே காலகட்டத்தில் இருந்தது. இப்ப 540 கோடியாக அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். சோ அதுவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக சந்தையால் பார்க்கப்படுகிறது. EBITDA மார்ஜினும் அதிகரிச்சிருக்கு. அதாவது அவர்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த ப்ராஃபிட் மார்ஜின் 2.48% இருந்தது, 4.6% அதிகரிச்சிருக்கு. சோ அந்த டிவிஷன் சொன்னேன் இல்லையா, செல்லுலோஸ் ஃபைபர் டிவிஷன் சொல்றோம், அதுல ரெவென்யூ வந்து 14% அதிகரிச்சிருக்கு போன ஆண்டை விட. அதே மாதிரி காஸ்டிக் அந்த சேல்ஸ் அது பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் டிவிஷன் பாத்தீங்கன்னா 11% வந்து அதிகரிச்சிருக்கு. B2B காமர்ஸ் அந்த ரெவென்யூ 2 மடங்கு
மேல அதிகரிச்சிருக்கு. எல்லாத்தையும் விட முக்கியமாக அவர்கள் சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு துவங்கிய புதிய ஒரு டிவிஷன் பெயிண்ட் பிசினஸ், அந்த துறை அதனுடைய வால்யூம் 52% அதிகரிச்சிருக்கு. அதற்கான விளம்பர செலவுகள், பிராண்ட் பில்டிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் கணிசமாக இருக்கும் துவங்கிய ஓரிரு ஆண்டுகள். இதெல்லாம் குறைந்த பிறகு இந்த விற்பனை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா அப்ப அந்த செலவுகள் குறைந்து லாபம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எதிர்பார்ப்புகளால ஒருவேளை அந்த பங்கினுடைய விலை அதிகரிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். இது சஸ்டைனபிளா இறங்குமா ஏறுமாங்கிறதெல்லாம் சந்தையினுடைய போக்கை பொறுத்து. இன்னொரு நிறுவனம் JSW சிமெண்ட் சொன்னேன். அந்த நிறுவனம் அதனுடைய 4ஆம் காலாண்டு முடிவுகள் வெளியாயிருக்கிறது. 50 பைசா டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. 362 கோடி ரூபாய் லாபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சென்ற ஆண்டை விட 2162% இயர் ஆன் இயர் அதிகம்னு சொல்றாங்க. பெர்சன்டேஜ் விட்டுருங்க. தொகையின் அடிப்படையில பாத்தீங்கன்னா 16 கோடி போன வருஷம் இதே காலகட்டத்தில் இருந்தது லாபம். இப்பொழுது 362 கோடியாக அதிகரிச்சிருக்குங்கிறது ஒரு சிக்னிபிகண்டான ஏற்றம். அதனாலதான் இந்த பங்கினுடைய விலை இன்னைக்கு 6.5% வரைக்கும் அதிகரிச்சது. 127 ரூபாயை தாண்டியது ஒரு கட்டத்துல. அதே மாதிரி மத்த அதனுடைய வரக்கூடிய காலகட்டங்கள்ல அதனுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இதுதான் முக்கியமான காரணம். சிமெண்ட் துறையில் மற்ற பங்குகளும் இதனுடைய போக்கு அப்படியே தொடரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால அது இன்னைக்கு அதிகரிச்சது. இப்போ Q4 ரிசல்ட்டை பத்தி சொன்னீங்க சார். சிமெண்ட் துறையில பலராலும் எதிர்பார்க்கப்பட்டது அந்த ஐடிசி முடிவு தான். ஆமா, ஏன்னா சிகரெட் அந்த டாக்ஸேஷனுங்கிறது ரொம்ப அதிகமாகிருச்சு. இப்ப எல்லாம் விடுவாங்களா மாட்டாங்களா, இது ஐடிசி நிறுவனத்தோட ப்ராஃபிட்டை குறைக்குமா அப்படின்லாம் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. எப்படி சார் வந்திருக்கு ஐடிசியோட முடிவுங்கிறது Q4 ரிசல்ட்? இதுக்கெல்லாம் நாங்க அசர்றாள் இல்லை அப்படிங்கிற மாதிரி விற்பனை அதிகரிச்சிருக்கு. ஸோ 8400 கோடி போன வருஷம் இருந்தது. இப்ப 11066 கோடி அப்படின்னு இருக்கு சிகரெட் ரெவென்யூவை பொறுத்த வரைக்கும். ஸ்டாண்டலோனா மொத்த அந்த ஐடிசி நிறுவனத்தினுடைய லாபம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 74% மேல குறைஞ்சிருக்கு சென்ற ஆண்டு இருந்ததை விட. முக்கியமாக அவங்க டாக்ஸேஷன் தான் அதுக்கு காரணம்னு சொல்றாங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இதுல நிகர லாபம் அப்படிங்கிறது 5113 கோடி இந்த காலகட்டத்துல. சென்ற ஆண்டு 19562 கோடி. சோ கணிசமான ஒரு வீழ்ச்சி லாபத்துல அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இருந்த போதிலும் டிவிடெண்ட் 8 ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு இன்டர்ம் டிவிடெண்ட் ஒன்று கொடுத்திருக்காங்க. இப்ப அதோடு கூடுதலாக இந்த முடிவடைந்த ஆண்டுக்கு 8 ரூபாய் டிவிடெண்ட், பங்கு ஒன்றுக்கு 8 ரூபாய் டிவிடெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிவிடெண்ட் ஜூலை 24 அந்த காலகட்டத்துல அந்த டேட், அதாவது அதனுடைய அப்ப பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இட் வில் பி பெய்ட் பிட்வீன் 24th ஜூலை அண்ட் 29th ஜூலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இன்டர்ம் டிவிடெண்ட் 6 ரூபாய் 50 பைசா டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஸோ ரெண்டையும் சேர்த்து பாத்தீங்கன்னா 14 ரூபாய் 50 பைசா. இன்னைக்கு அந்த பங்குனுடைய விலை 310 ரூபாய் 308 ரூபாய் கிட்ட இருக்கு. ஏற்கனவே இதுல ஒரு 6 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு 8 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதனால அந்த கேஷ் ஃப்ளோ அவங்கள்ட்ட இருக்கிறதுனால, பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோவா இருக்கிறதுனால அந்த டிவிடெண்டா தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இந்த போக்கு தொடருமா? இப்ப இந்த டாக்ஸினுடைய இம்பாக்ட் இந்த காலாண்டோட நிற்குமா, ரெக்கவரி இருக்குமா வரக்கூடிய காலாண்டுல இல்லைங்கிறது நம்ம அடுத்து வரக்கூடிய இந்த ஜூன் காலாண்டும் செப்டம்பர் காலாண்டு, இந்த 2 காலாண்டுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐடிசியினுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்னு பார்க்கும் பொழுது முதலீட்டாளர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் கவலையோடும் கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் நான் நம்புறேன். M6 சந்தையில க்ரூட் ஆயில் ஒரு 3% அதிகமாயிருக்கு. எதனால சார்? இன்னமும் அந்த போர் எல்லாம் எதுவும் முடிவுக்கு வரல. நேத்து வேற சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து காட்டாட்சி அபாயம் இருக்கு அப்படின்லாம் கூட பேசியிருக்காங்க. க்ரூட் ஆயில் வேற ஏறிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே பெட்ரோல் டீசல் எல்லாம் ஏத்திட்டாங்க. இங்க இன்னும் ஏறுன்னு வேற சொல்றாங்க. இன்னைக்கு ஒரே நாள்ல 3%ங்கிறது எப்படி சார் ஏத்துக்கிறது நம்ம? உள்ளூர் சந்தையை பொறுத்த வரைக்கும் நீங்க இம்பர்ஃபெக்ட் ஷோலையும் பேசின மாதிரி இது சில ஆண்டுகளுக்கு முன்பா நமக்கு அந்த டெய்லி கிட்டத்தட்ட சின்ன சின்னமா பைசால ஏத்திக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு சூழலை நோக்கித்தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இனிமேல் அடிக்கடி திடீர்னு ஏற்றங்கள் இருக்கும். ஷாக் அதிகமா தெரியாத அளவுக்கு 10 ரூபாய் 5 ரூபான்னு ஏத்தாம கொஞ்சம் கொஞ்சமா அந்த ட்ரெண்ட் அதுதாங்கிறது ரொம்ப கிளியரா எனக்கு தெரிகிறது. சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயுடைய விலை இமிடியேட்டா குறைந்தால் கூட, போர் நிறுத்தம் எல்லா சரக்கு போக்குவரத்து சீரடைந்தால் கூட இந்த ஏற்றம்ங்கிறது இப்போதைக்கு குறைய போறதில்லைன்னு நான் நினைக்கிறேன். இதற்கு நாட்களாகும் தான் எனக்கு தனிப்பட்ட முறையில தோன்றுகிறது. ஏன்னா அந்த போக்குவரத்து சீரடையணும், அப்புறம் கச்சா எண்ணெயுடைய உற்பத்தி திரும்ப நார்மல்சிக்கு ரிட்டர்ன் ஆகணும், அப்புறம் அது லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டின்னு நமக்கு எல்லாம் சேர்ந்து ரிஃபைன் ஆகி வரணும். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இதற்கிடையில டாலருடைய மாற்று விகிதம் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்பொழுது இருக்கும். சர்வதேச சந்தையில இன்னைக்கு ஏறினதுக்கு காரணம்லாம் நம்ம ரொம்ப தேட வேண்டாம். இது எப்படி ட்ரம்ப்னுடைய ஆக்ஷன்ஸுக்கு நம்ம காரணம் தேடுற மாதிரி, இதுக்கெல்லாம் காரணம் கிடையாது. அது போர் நிறுத்தம் வரும் வராது இப்படிப்பட்ட ஊகங்களின் அடிப்படையில தானே சந்தை செயல்படுகிறது. அதனாலதான் இன்னைக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 3% கிட்ட அது ஏறி இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். நம்ம பெட்ரோலியம் பிளானிங் அனாலிசிஸ் PPAC-லயும் பாத்தீங்கன்னா இந்த $109 கிட்ட இருக்குது. சராசரியாக $108 கிட்ட இருக்கு. $107.84 மே மாசம்.
நல்ல விஷயம் என்னன்னா ஏப்ரல்ல 114.48 இருந்தது இந்தியன் குரூட் பாஸ்கெட்டினுடைய சராசரி. மே மாசம் அந்த 114 இருந்து 107.84 குறைய ஆரம்பிச்சிருக்குங்கிறது கொஞ்சம் நமக்கு ஒரு ஆறுதலான விஷயம் சொல்லலாம். பட் இந்த ஆறுதலை முழுசா நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா டாலருடைய மதிப்பு இந்த காலகட்டத்துல மீண்டும் கணிசமாக ஏற ஆரம்பிச்சிருச்சுங்கிறத நம்ம வந்து பாக்குறோம். சோ அதனால இதுக்கு அது சரியா போயிடும். நேற்றுக்கு 20ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது நேற்றைய தேதிக்கு பாத்தீங்கன்னா இந்தியன் குரூட் பாஸ்கெட்டுடைய மதிப்பு வந்து 108.86. நான் சராசரி 107.84 சொன்னேன். பட் நேற்றைக்கு பாத்தீங்கன்னா வந்து 108.86. சோ இது நிச்சயமாக ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா தேசிய பங்கு சந்தையில இன்னைக்கு டாலர் கொஞ்சம் வீழ்ச்சி அடைந்து இருக்கிறது. ஒரு 50 பைசா நேற்று ஏறினுச்சு, நேற்றைய முன்தினம் இன்னைக்கு ஒரு 50 பைசா இறங்கி இருக்கு. அது ஒரு பாசிட்டிவான செய்தி தான். பட் நாளைக்கு ஒரு செய்தி காத்திருக்கிறது. அது செய்தியா இல்ல வெடிகுண்டா அப்படிங்கறத நம்ம பொறுத்ததுதான் நம்ம பார்க்கணும். என்ன சார் பயமுறுத்துறீங்க? என்ன ஹிண்டா விடுங்க சார். இல்ல, அந்நிய செலாவணி கையிருப்பு குறித்த புள்ளி விவரங்கள் தான். அது ஒரு சாதாரணமான செய்தியாகவோ அல்லது நமக்கு சாதகமான செய்தியாகவும் இருக்கலாம். ஏன்னா சென்ற வாதம் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மோசமா இல்ல. 690 ஒரு $6 பில்லியன் வந்து அதிகரிச்சிருந்தது. 696 அல்லது 697 பில்லியன் டாலர்களுக்கு அருகாமையில் அந்நிய செலாவணி கையிருப்பு இருந்தது அப்படிங்கறத பார்த்தோம். சோ இப்ப இந்த மே 15ஆம் தேதி அதற்கான அந்த தேதியை உள்ள அந்நிய செலாவணி கையிருப்பு குறித்த புள்ளி விவரங்களை நாளைக்கு மத்திய ரிசர்வ் வங்கி வந்து வெளியிடும். அது போக மணி சப்ளை, டெபாசிட் growth அது எப்படி இருந்தது, பேங்க் லோன் growth எப்படி இருந்தது, இதெல்லாம் வெளியிடுவார்கள். இதுக்கு நடுவுல வந்து ஒரு ஸ்லைட்லி பாசிட்டிவ் அல்லது ரொம்ப நெகட்டிவ் இல்லாத நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்று வெளியான ஒரு புள்ளி விவரம் HSBC, அது வந்து சர்வீசஸ் சேவைத்துறை சார்ந்த அந்த பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸும் உற்பத்தி துறை சார்ந்த மேனுபேக்சரிங் PMI ஃபிளாஷ் இண்டெக்ஸ் ரெண்டும், அதாவது இடைக்கால அறிவிப்புன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த மாதம் முதல் 15 நாட்களுக்கான அறிவிப்புன்னு வச்சுக்கோங்க. சென்ற மாதம் 54.7 இருந்த மேனுபேக்சரிங் PMI இப்ப 54.3 குறைஞ்சிருக்கு. பட் சிக்னிபிகண்டா இல்ல. அது வரைக்கும் அது ரொம்ப நெகட்டிவ்னு சொல்லிட முடியாது. அதே சமயத்துல HSBC சர்வீசஸ் PMI ஃபிளாஷ் PMI மே மாசம் 58.8 போன மாசம் இருந்தது. இப்ப மே மாசம் 58.9 அதிகரிச்சிருக்கு. சோ சின்ன ஒரு ஏற்றம், அதுவும் சிக்னிபிகண்டா இல்ல. காம்போசிட்டா ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது HSBC ஃபிளாஷ் PMI மே மாதத்திற்கு முதல் 15 நாட்களுக்கு எடுத்து பார்த்தோம்னா 58.2 சென்ற மாதம் இருந்தது. இப்ப 58.1 குறைஞ்சிருக்கு. 58.1. சோ பெரிய மாறுதல் இல்லை. ஒரு அதிர்ச்சியான தகவல் எதுவும் இதுல இல்லைங்கிறது நமக்கு ஒரு ஆறுதலான விஷயம். டாலர் அதற்கு நிகரான அந்த ரூபாயினுடைய மாற்று விகிதம் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்குங்கிறது நமக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயம். நாளைக்கு எப்படி சார் இருக்கும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு 179 புள்ளிகள் ஏற்றத்துலதான் இன்னைக்கு நிப்டி குறியீடு 170க்கு மேல ஏற்றத்துலதான் துவங்கியது. அதற்கு பிறகு ஒரு கட்டத்துல கிட்டத்தட்ட 49 புள்ளிகளுக்கு மேல இறக்கத்திற்கு போனது. 200 புள்ளிகளுக்கு மேல வந்து ஏற்ற இறக்கம் சொல்ல முடியாது, ஏற்றத்துல இருந்து இறக்கம் அப்படிங்கிறது இருந்தது. இருந்தால் கூட அந்த 23,600 கிட்ட கடந்த 2-3 நாட்கள தொடர்ந்து சப்போர்ட் இருக்கிறத பாக்குறேன். 23,300 இருந்து 400 தான் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கக்கூடிய இடம். ஆனால் அதுக்கு அருகாமையில் கூட போகல. அதுக்கு மேலே சப்போர்ட் வந்துருது. அட் த சேம் டைம் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 23,800 இருந்து 850, 900 கிட்ட இருக்கு. 900 கூட போல, அது கீழே இருக்கு. சோ இது ஒரு நேரோ பேண்ட்ல தான் இந்த வாரம் வந்து தொடர்ந்து முதல் 4 நாட்களும் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்குங்கிறத பார்க்க முடிகிறது. நாளையும் பெரும்பாலும் அது தொடரும். அப்படி ஏதாவது பெரிய மாற்றங்கள், ஏதாவது மாற்றம் வரக்கூடிய செய்திகள் ஏதாவது வெளிவந்தால், அப்படி ஒரு செய்தி எதிர்பார்க்கிறேன்னா இல்ல, அந்த மாதிரி செய்திகள் எதுவும் போர் குறித்து இப்போதைக்கு உடனடியாக வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. வரும் புலி வர்ற கதையா இருக்குது, வருமா வராதான் தெரியாது. அதை தாண்டி சந்தை முடிவடைந்த பிறகுதான் மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு குறித்த புள்ளி விவரங்கள் வரும், மாலைதான். சோ அதனால அதனுடைய தாக்கம் எவ்வளவு தூரத்துக்கு சந்தையில இருக்கும்னு சொல்ல முடியாது. அது திங்கள் என்றுதான் தெரியாது. சோ நாளைக்கு பெரிய அளவுல ஏற்ற இறக்கங்கள் இருக்காது. குறைந்தபட்சம் ஒரு மதியம் 2-2:30 மணி வரைக்கும். அதற்கு பிறகு ஷார்ட் கவரிங்கோ அந்த மாதிரி ஏதாவது ப்ராஃபிட் புக்கிங் ஏதாவது இருந்து 2 நாட்கள் விடுமுறைங்கிறதுனால வந்தால் ஒரு 2 மணிக்கு மேல் வந்து அதனுடைய தாக்கம் இருக்கலாம் ஐரோப்பிய பங்குச்சந்தைகள் துவங்கிய பிறகு முடிவை நோக்கி. அதர்வைஸ் பெரிய மாற்றங்கள், பெரிய சர்ப்ரைஸ் எதுவும் நான் எதிர்பார்க்கல. பார்லே இண்டஸ்ட்ரீஸ் 5% அதிகமா இருக்கு. காரணம் சாக்லேட். நம்ம மோடி வந்து கிஃப்ட் கொடுத்தது அந்த சாக்லேட், அந்த கம்பெனி இல்லைன்னு சொல்றாங்க. எப்படி சார் இந்த மாதிரிலாம் கடந்த காலங்களா நடந்திருக்கா? இந்த மாதிரி வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அந்த ஒரே பேர்ல இருக்குதுன்னு சொல்லி வேற ஒரு பங்குகளை வாங்கினதெல்லாம் நடந்திருக்கு. மைசூர் சிமெண்ட் இருக்கும், மைசூர் பேப்பர் இருக்கும். அப்பெல்லாம் ட்ரங்கால் புக் பண்ணி பேசுவோம். எனக்கு ஊர்ல நினைவு இருக்கிறது, சின்ன வயசுல அப்பா பேசுவாரு. அப்ப மைசூர் பேப்பர்னு சொல்லியிருப்பாரு. சாயங்காலம் பார்த்தா மைசூர் சிமெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கும். கேட்டா நீங்க மைசூர்னு சொன்னீங்க, டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, வாங்கினேன் பாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு அந்த காலங்கள்ல. பட் இப்பவுமே கூட சில சமயங்கள்ல தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு நிறைய நேரங்கள்ல இதுதான் அது, அதுதான் இதுன்னு நடக்கிறதெல்லாம் அப்பப்ப நடக்குதுங்கிறதுக்கு இது ஒரு
நல்ல உதாரணம். எந்த விதத்திலும் கனெக்ஷனே இல்லாத ஒரு அதாவது அந்த சாக்லேட்டுக்கு இந்த நிறுவனத்திற்கு அந்த உற்பத்திக்கும் எதுவும் கனெக்ஷனே இல்லை. ஆனால் இது வந்து விலையேறி இருக்கு. நேற்று கூட நம்ம பேசணும் அதை பத்தி. இந்த மாதிரியான ஒரு துறையில என்ன இருக்கு, நெஸ்லே ஒரு பங்குகள் தான் அந்த மாதிரி இருக்கு. பெரிய அளவுல வந்து அது மட்டும் ஸ்பெஷலைஸ்டா ஒன்லி சாக்லேட் மட்டும் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் பங்குச்சந்தையில பட்டியலிடப்பட்டிருக்காங்கன்னா அப்படி எதுவும் இல்லை. அது வந்து அதுக்காக அதை வாங்குறதுங்கிறது சரியா இருக்குமாங்கிறதுலாம் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் மக்கள் வந்து அந்த என்ன சொல்றது சென்சேஷன், அந்த ரேலியில இந்த ஜோதியில கலக்கிறதுங்கிற மாதிரி விஷயமே தெரியாம சில பேர் அந்த மாதிரி போய் மாட்டிக்கிறாங்க, சிக்கிக்கிறாங்க, அப்புறம் வெளியே வர முடியாமல் மாட்டிக்குவாங்க. அது ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணம். நிச்சயம் சார். அதே மாதிரி மோடியோட கிரியேட்டிவிட்டியை நினைச்சு வியக்காம இருக்க முடியல சார். சார் நீங்க இங்கிருந்து பார்சல் வாங்கிட்டு போய் கொடுத்துருக்காருல்ல சார், மெலோடி சாக்லேட். தீர்ந்து போச்சான் சார் சாக்லேட், அந்த சாக்லேட் கிடைக்காம. ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், அது நான் வந்து அரசியலை தாண்டி மத்திய மாநில அரசாங்கங்கள் நம்ம ரொம்ப கவனமா ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கு. பொதுவாக ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு இரு பெரும் நாடுகள் அல்லது பக்கத்து மாநில முதலமைச்சரா இருக்கலாம், இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தனிப்பட்ட முறையிலான இணக்கம் அப்படிங்கிறது வந்து பல முறை வந்து பல விஷயங்களுக்கு நம்ம உதவியா இருக்கணும். அதை எடுத்துக்கிட்டு போகணும். இல்லாம வந்து ரெண்டு பேர் வந்து ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லிக்கிறதுல முஸ்தபானா ஒன்னாக போறது இல்லை. ஸோ அது இருக்கிறது நல்லது. அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வந்து நல்லது நடந்தா நமக்கு சந்தோஷம் தான். நமக்கு என்ன. நிச்சயம் சார். அதே மாதிரி இன்னொரு சென்சேஷன் நடந்துட்டு இருக்கு சார் இந்தியால. என்ன? காக்ரோச். ஆமா, நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்களா? நான் ஃபாலோ பண்ணிருக்கேன் சார் இன்ஸ்டாகிராம்ல. எல்லாருமே ஃபாலோ பண்றாங்களே சார். சரி, என்னதான் சொல்றேன் இல்லையா, எந்த படம் வெற்றி பெறும் சொல்ல முடியாது. நம்ம எப்போதும் பிரமாதமா இருக்குன்னு சொல்ற படம் தோல்வியை சந்திக்கும், மோசமா இருக்குன்னு நினைக்கிற படம் வெற்றியை சந்திக்கும். ஷார்ட் டேர்ம்ல பங்குச்சந்தையில அந்த மாதிரிதான். இது எப்படிப்பட்டது எனக்கு தெரியல. தெரிஞ்சா நீங்க தான் சொல்லணும் அந்த பார்ட்டியை பத்தி. சிறப்பு சார். நம்ம இம்பர்ஃபெக்ஷனோட டீடைலா பேசியிருக்கோம் சார் அதை பத்தி. நிச்சயம் இன்னைக்கு நான் கேட்கிறேன். மகிழ்ச்சி சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.